வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி. பாலிசிக்குள்ளே வந்தால் நிதியெல்லாம் நாங்கள் அதுக்காகலாம் நிறுத்தி வைக்க மாட்டோம், பாலிசிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் ஒரு பிடிவாத பாலிசி வச்சுருக்கிறீங்க, ஒரு பிடிவாத கொள்கை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். பாலிசிக்கில் வந்து காஷ்மீர் இன்றைக்கி அனாதையாக நிற்கிது. நாங்கள் ஒப்பந்தம் போட்டு வர்றோம், எங்களை பாதுகாப்பு கொடுங்க சொல்லி. அதனால் இந்த அரசுகள் நம்பி வந்தவர்கள் மாநிலங்கள்லாம் எப்படி நிற்கும் தெரியும். ஜிஎஸ்டி நம்பி வந்தோம், இன்றைக்கி அதாவது இல்லாத மாநிலங்களுக்கு கொடுங்கன்னு அங்கேருந்து கேட்கப்படுது. உதய மின்திட்டத்தை நம்பின்னு கையில் போட்டாங்க. அது என்ன சிக்கல்னு இருக்குது. இதில் நீட்டு வந்தால் கல்வித்தரம் வரன்னு சொன்னாங்க. ராத்திரியாக போய் மாஃபா பாண்டியராஜன் வந்து ஒப்புதல் கொடுத்தாரு. இன்றைக்கி நீட்னால நடக்க தற்கொலைகள் நம்மளுக்கு தெரியும். அது வேறு வாதம். ஆனால் அதற்கு முன்பு எக்ஸலன்சி நம்ம மேதகு ஆளுநர் அவர்களை வந்து ஆளுநர் அவர்களுக்கு அறிவு இருக்கா நம்ம கேட்க முடியாது, ஏன்னா எக்ஸலன்சி அவர். ஆனால் அறிவு நாணயம் இருக்கா என்று கேட்கலாம். அவர் இன்னைக்கு சொன்ன அதீத விமர்சனம் இல்லையா, அறிவு நாணயம் இருக்கான்னு நான் அதை ஒரு ஏன்னா அந்த அவருடைய நாணயத்தை சந்தேகப்படுறேன் நான். ஏன்னா தோழர் அவங்க அதிகாரத்தில் இருக்கிற அந்த எப்பயுமே அதை காட்டுவாங்க. அதுதான் ராஜீவ்காந்தி காட்டுறாரு. எஸ் எக்ஸாக்ட்லி ஏன்னா காட்டித்தாகணும். ஏன்னா அறிவு நாணயம் இல்லாத ஆளுநர் செயல்படுகிற போது அவருக்கு அறிவு நாணயம் இருக்கிறதாங்கிற கேள்வி எனக்கு கேட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒன்று சொன்னார், கூப்பிட்டு சொன்னார். என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட்டு விட்டுறீங்க. இவர் அரசியல் சட்டத்தை படிக்கவில்லை, மதிக்கவில்லை, அடிமுட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் என்பது குற்றச்சாட்டு. ஏன்னா 2009 இந்தியாவோட அரசியல் சட்டத்தை திருத்தி ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவரை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பல ஐபிஎஸ் ஆபீசர்லாம் என்ன வேலை பண்றாங்க தெரியும், அதெல்லாம் விட்டுருவோம். அதுக்குள்ள வரல. ஆளுநர் மேதகு ஆளுநர் அவர்கள் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை ஆர்டிகல் 21A எஜுகேஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்னு மாற்றி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தி 6 வயதிலிருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை கொடுக்க வேண்டும் சொல்வது இந்திய அரசியமைப்பு சட்டம். என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஃபெயிலுங்கிற மெத்தடே கூடாது. இங்க இல்லை, எல்லா பக்கமும் இதுதான். அது ரைட் டு எஜுகேஷன். ஆனால் என்ன சொல்றாரு, எப்படி நீங்கள் ஃபெயில் போடாமல் இருக்கீங்க? அப்போ இவருடைய அறிவு நாணயத்தை சந்தேகப்படுவோம்னா மாட்டேனா? அரசமைப்பு சட்டம் சொல்வதே ஒன்று மீறுகிறார். இன்னொன்று, தமிழ்நாடு மீது அவருக்கு என்ன அக்கறை தெரியல. வாங்க அக்கறைக்கு வருவோம். நீங்கள் சொன்னீங்கல்ல டேட்டாஸ் இருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சரவைக்கு தகவல் சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களான அன்புமணியை கூப்பிட்டுட்டு ஒரு பள்ளியை ஆய்வுக்கு வாங்க, அமைச்சர் ஒத்துக்கிட்டா. இங்கே டேட்டாஸை பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் யாருக்காக வேலை செய்ய நம்புறீங்களோ ஒன்றியத்தில் சிபிஎஸ்சியுடைய சிலபஸ் எடுத்து ஆய்வு பண்ணுவோம். சிபிஎஸ்சி ஸ்பெஸ்ட் சிலபஸ். இந்த சோசியக்காரன் குழுடுப்ப மாதிரி அங்கேயும் குழுடுப்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாதத்துக்கே வருவோம். சிபிஎஸ்சியை நடைமுறைப்படுத்துகிற திரிபுரா, சிபிஎஸ்சியை நடைமுறைப்படுத்துகிற மணிப்பூர், சிபிஎஸ்சியை நடைமுறைப்படுத்துகிற அருணாச்சல் பிரதேஷ், சிபிஎஸ்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிற அசாம், சிபிஎஸ்சியை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிற பீகார், சிபிஎஸ்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசம். இந்த ஸ்டேட்லாம் கம்பேரிட்டிவ். நான் ஜிஆர்எட்டுக்கெலாம் வரல. இடப்பெயர்வு இருக்குல்ல, படித்து விட்டு மும்மொழி கொள்கையும் திரிபுராவில் திணிச்ச இந்திய படிக்க முடியாமல் ஃபெயில் ஆகிட்டு எங்கள் ஊருக்கு இன்னைக்கு நாங்கள் பார்க்க மறுத்த வேலைகளை பார்க்க வேண்டாம் தோழர்கள்லாம். அந்த தோழர்களோட உழைப்பை நான் கொச்சப்படுத்தலை. நீ மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை வடகிழக்கு மாநிலங்களை திணிச்சதுனால சொந்த தாய்மொழியை மறுத்துட்டு கல்வியே எனக்கு வேணாம்னு சொந்த ஊரை வேலைவாக்க முடியாமல் தமிழ்நாட்டை நோக்கி மைக்ரேஷன் இருக்குல்ல, அதாவது இடப்பெயர்வு இங்கே அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து எந்த மாணவனுக்காவது வெளிப்படையாக என்ன சொல்கிறாரு, மும்மொழி கொள்கை மூன்று மணிக்கிறேன்னு அண்ணன் தங்கவரராஜன் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இன்ஜினியர் படிக்கிற மாணவன், மெடிக்கல் படிக்கிற மாணவன், எந்த மாணவனுக்காவது உத்தரப்பிரதேச கனவு இருக்கா, இல்லை குஜராத் கனவு இருக்கா, பீகார் கனவு இருக்கா? ஆனால் எங்கள் மாணவர்களுக்கு என்ன கனவு இருக்குது தெரியுமா? லண்டன் கனவு இருக்குது, வாஷிங்டன் கனவு இருக்குது, மலேசியா கனவு இருக்குது, துபாய் கனவு இருக்குது. ஏன்னா எங்கள் கல்வி உலகத்தரத்துக்கு இருக்குது. உங்கள் கல்வி சிபிஎஸ்சி படித்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு உலகத்தர கனவு இருக்காதுன்னு நம்ம எப்படி சொல்லிடுறோம்? உறுதியாக சொல்கிறேன், நான் டேட்டா தான் சொல்கிறேன். இடப்பெயர் விளைவு தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் வட இந்தியாவை நோக்கி செல்வதே இல்லை. சிபிஎஸ்சி ஏற்றுக்கொண்ட வட இந்தியாவை நோக்கி செல்வதே இல்லை. ஆனால் சிபிஎஸ்சியில் படித்து முடியாமல் வட இந்திய தொழிலாளர்கள், பாவம் என்னுடைய தோழர்கள், தமிழ்நாட்டை நோக்கி தான் வருகிறார்கள். அப்போ சிஸ்டத்தில் குறைபாடுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் சிபிஎஸ்சி வர்றீங்கல்ல, ஒரு கடிதத்தை பற்றி வாதிக்கிறீங்க, அது ஒப்புதல் இருக்கா? அப்படி அறிவு நாணயமாக கேட்குறாரு. உங்களுக்கு அறிவு நாணயம் பற்றி பேசுவோமா? இந்த அறிவு நாணயம் பற்றி பேசணும்னா இந்தியாவுடைய அரசியல் சட்டம் பொதுப்பட்டியலுக்கு போன கூட என்ன சொல்லுச்சு? காங்கிரஸ்லாம் கொண்டு போச்சு. ஆமா கொண்டு போச்சு. ஆனால் காங்கிரஸ் பெரிய இயக்கம் சொன்னது ஸ்டேட்டுடைய எஜுகேஷன் ஆகக்கூடிய பள்ளி கல்வித்துறையோ இல்லை கல்லூரி கல்வியிலையோ தலையிட மாட்டோம். அதற்கு மாறா இங்கே ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து அரசு ஊழியர்கள் இன்னொரு மாநிலத்துக்கு போகிறாங்க, அவங்க குழந்தைகளுக்கு படிப்பதற்குன்னு பாடத்திட்டம் வேணும், அவங்க அவதிப்படுறாங்க. ஒன்றிய அரசு பணியாளர்கள், மத்திய அரசு பணியாளர்கள் வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க, அவங்களும் பாடத்திட்டம் வச்சுக்கிறோம், சிபிஎஸ்சி பாடத்திட்டம். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கமிட்டி அமைப்போம். அந்த கமிட்டி சிபிஎஸ்சி பாடத்திட்ட கமிட்டி கூட மாநில அரசுகளின் ஒப்புதலோடு தான் பாடத்திட்டத்தை தயாரிக்கணும்.
என்னைக்காவது இந்த 11 ஆண்டு ஒருவேளை காலத்துல நாம வந்து தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற அந்த புதிய கல்விக் கொள்கைக்குள்ள இருக்கிற நல்ல அம்சங்களை கணக்கில் கொள்ளவில்லையோ, அவங்க வந்து நீங்க பாலிசிக்குள்ள வாங்க, அங்க வந்துட்டு நீங்க சொல்லுங்க ஒரு பள்ளி தானா 2 பள்ளி தானான்னு நீங்க நெகோசியேஷனை வச்சே தள்ளி விட்டுறீங்க. ஏன் வரணும்? அரசியமைப்பு சட்டம் இந்தியாவின் விடுதலைக்கு முன்பு அந்தந்த மாநிலங்களில் கல்வி நடத்தியது. இந்தியாவின் விடுதலைக்கு முன்பு மாநில அரசு நடத்தியது. ஒன்றிய அரசு ஒத்திசைவு பட்டியலாம். ஒத்திசைவு எதுக்கு சொன்னீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்ட் இருக்கு. நாங்கள் கல்லூரி மானிய குழுக்கு பணம் கொடுக்கறதுக்கு, உங்க கல்வியை மேம்படுத்துவதற்கு நாங்கள் நிதி தர்றோம். அதுக்கு மட்டும்தான் மரியாதைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒன்றிய ஒத்திசைவு பட்டியல் கொண்டு போனாங்க. அதையும் மாநில பட்டியல் கொண்டு வாங்க சொல்றோம். இவங்க எங்கிட்ட நல்ல விஷயம் இருக்காங்க. பின்லாந்து அரசு உலகிலேயே சிறந்த கல்வி அமைப்பு வச்சிருக்கு. நல்ல விஷயம் தான் எடுத்துக்க போறோம். இல்ல பாகிஸ்தான் நல்ல விஷயம் இருக்கா எடுத்துக்க போறோம். அமெரிக்கா இருக்கா எடுத்துக்க போறோம். ஒன்றிய அரசு டெல்லி இருக்கா எடுத்துக்க போறோம். யூபியில் எடுத்துக்க போறோம். ஆனா எடுத்து நாங்க தான் பாடத்திட்டத்தை வச்சிருப்போம். நீங்க யார் கேட்கறது? நாங்க மாநில அரசு, மாநில சுயாட்சி, ஸ்டேட் அட்டானமஸ், அதை நாங்க வலியுறுத்துவோம். மாநில உரிமை அது. நீங்கள் உங்க வீட்டிற்கு நல்லதை நான் எடுத்துக்கொள்ள தயாரா இருக்கிறேன். ஆமா, உங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில ஒரு அற்புதமான திட்டம் இருக்குங்க. ஏத்துக்கிறோம், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா நாங்க எங்க மொழிக்கு ஏத்த மாதிரி இவர் சொல்றாரு, நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்க, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும். 3வது மொழி படித்த இந்த மாநிலம் தமிழ்நாட்டை விட இந்த துறையில யூபி, தமிழ்நாட்டு மருத்துவத்துறையில வளர்ந்துருச்சுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல யூபி வளர்ந்துருச்சுங்க. ஹிந்தி படிச்சுங்க. ஹிந்தி படிக்காத தமிழ்நாட்டோட வளர்ந்துருச்சுங்க. இல்ல எஜுகேஷன்ல, இல்ல எந்த செக்டாரா யூபி வளர்ந்துச்சு சொல்லுங்க. நீங்க நான் ஏத்துக்கிறேன். அப்ப அறிவு என்பது வேறு, மொழி அறிவு என்பது வேறு. மீண்டும் இந்த குழப்ப வார்த்தைகளை இவங்களுக்கு இந்திய திணிப்பதும், சமஸ்கிருத திணிப்பதும், வைதிக இந்து மரபை மீண்டும் ஒரு சனாதன கொள்கையை திணிப்பது தான் வேலை. அதுக்கு தான் இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் அதை பேசியிருக்காரு. அதாவது வந்து ஒரு நம்மளுடைய கல்வி முறை தான் சிறந்தது அப்படின்னா மற்ற கல்வி முறையில இருந்துக்கிற சிறந்ததை எடுத்துக்க கூடாதா? இன்னைக்கு அமைச்சருடைய ஸ்டேட்மெண்டில் சொல்லப்படுறது நம்ம கல்வி முறை சிறந்ததா அப்படின்னு ஒப்பீட்டு அளவுல தரவுகளை நீங்க சொல்றீங்க. ஆனால் மற்ற கல்வி முறையில இருக்க சிறந்ததையும் எடுத்துக்கொள்ளலாம்னு ஒரு கேள்வி வரும்ல. எஜுகேஷன் மினிஸ்டர் மரியாதை அண்ணா அன்பில் மேஸ் போய் பின்லாந்து போறாங்க, பார்வையிட்டு அந்த சிஸ்டம் எல்லாருக்கும் இங்கே கொண்டு வர்றாங்க. நாங்கள் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு முதலமைச்சர் போனாங்க. போயிட்டு இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் கொண்டு வந்தாங்க. நீங்கள் குஜராத்தில் ஒன்று இருக்குது, வாங்க கூட்டிகிட்டு போங்க, காட்டுங்க. நாங்கள் ப்ரேம் பண்ணுறோங்கிற, நீங்கள் யார் ப்ரேம் பண்ணுறதுக்கு? நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் ப்ரேம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதான் கேட்குறேன். உங்கள் ரைட்ஸ் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனல் படி நீ என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபண்டு தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்காதீங்க. நீங்கள் நல்லது இருந்தால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கு. அதான் எங்களுடைய இளைஞர் செயலாளர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலிருந்து இந்த உண்மையிலே ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களை, மாணவர்களை கொச்சைப்படுத்துகிற வேலை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காருல, இன்னொன்று இந்த நுண்ணறிவு கொள்கை, அதாவது ஏஐ பற்றிலாம் தெரியல, ரோபாட்டிக் பற்றிலாம் தெரியலன்னு. இந்தியாவிலேயே மைக்ரோசாஃப்டோட ஒரு நிறுவனத்தில் தமிழ்நாடு அரசு மைக்ரோசாஃப்ட் டீல்ஸ் ஒரு ஒப்பந்தம் போடுது. இந்தியாவில் எந்த ஊர்லேயும் இது இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு எங்கள் இளைஞர் செயலாளர் தான் தொடங்கி வச்சார். அதை நுண்ணறிவுக்குன்னு தனி பாலிசி வச்சுருக்கோம். எங்கள் நிதித்துறை அமைச்சர் தங்கதனஸ் அவர்கள் நுண்ணறிவுக்கு தனி பாலிசி அறிவிச்சார். அந்த ஸ்டேட்டில் உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் போகிற பாலிசி என்னன்னு தெரியல, சட்டமன்ற நோட்டு தெரியல, நீங்கள் ஏஐ கொடுத்து பேசலாமானா? அப்போ அதாவது அவருக்கு உள்நோக்கம் இருக்கிறது. அந்த உள்நோக்கம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து வளர்ந்துருக்கிறது. எப்படி சிறந்து வளர்ந்துருக்கு? இவங்க என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? எஸ், நான் அதான் சொல்கிறேன். தான் ஆளாட்டம் சதையாடுமாங்க. நீங்கள் டீச்சர்கள் வந்து 13 வயசுலேருந்து 14 வயசு பிள்ளைகளுக்கு இங்கே வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. நம்மலாம் பார்த்து சிதம்பரத்தில் அவர் போய் அபாண்டன்டாரு. வீடியோ ஆதரத்தை வந்தோடனே அமைதியாக உட்காந்துட்டாரு. தமிழ்நாடு நான் பிராமணிக்கல் மூவ்மெண்ட் அதிகமாகும். பொதுவுடைமை இயக்கங்களோடு சேர்ந்து இந்த நான் பிராமணிக்கல் மூவ்மெண்ட் எஜுகேஷனுக்கு எல்லாருக்குமான கல்வின்னு பேசுறோம். அதுல போய் நம்ம சாதி அடிப்படையில நாம இத பேசலாம்னா ஏன்னா ஒவ்வொரு முறையும் வேதத்தை விக்கிறவரா, சமஸ்கிருதத்துடைய போதகரா, சனாதனத்தை விக்கிறவரா, ஆரியத்தை விக்கிறவரா ஆளுநர் இருக்காரு. ஒவ்வொரு மேடைகளிலும் சாதியை தூக்கி சுமக்கிற சனாதனத்தை தான் அவர் விற்பனை பண்ற ஏஜெண்டாவே இருக்காரு. அவர் அரசியல் சட்டத்துறை ஏஜெண்டா இல்ல, அவருக்கு மாறாக சனாதனத்தை ஏஜெண்டா இருக்காரு. அம்பேத்கர் குறை சொல்றாரு, காமராஜர் குறை சொல்றாரு, அரசியல் சட்டத்தை குறை சொல்றாரு, திராவிட ஐடியாலஜி குறை சொல்றாரு. அவர் வேலை என்ன? உங்க வேலை என்ன? தமிழ்நாடு அரசுடைய அட்வைஸ் கேட்கறது இல்ல அட்வைஸ் பண்றது. இது ரெண்டு தான் உங்க வேலை. அதை மீறி அவருக்கு உள்நோக்கம் இருக்கிறது. அவர் தன்னுடைய சனாதனத்தை தன் கட்ட வைதிக இந்து மதத்தை பரப்புவதற்காக வந்திருக்காரு. அப்ப நாங்க விட்டு கொடுக்க முடியாது.